காலகட்டத்தை கொடுக்குது. மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து இந்த 10வது வீட்டிலும், சனி பகவான் வந்து 6வது, அதாவது புதன் 6வது வீட்டிலும், சனி 10வது வீட்டிலும் மக்கர் நிவர்த்தி ஆகக்கூடிய இடமா இருக்கும் பொழுது, இந்த 6, 10 கனெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில் சம்பந்தப்பட்ட கடன்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுவது, தொழில்ல வந்து விரிவுபடுத்தி கொண்டு போறது, தொழில்ல முன்னேற்ற பாதை ஏற்படுத்தி செல்வது, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது. அதே மாதிரி புதிய கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கான்ட்ராக்ட் எடுத்த கான்ட்ராக்டை சிறப்பா முடிச்சு நிறைய லாபத்தை பார்ப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நடைத்தரப்போகுது. இதுவரை சந்தித்து வந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமா இருக்க போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு எல்லாம் கண்டிப்பா இந்த முதல் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசி வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தப்பட்டது எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க போகுது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம். இந்த 6, 10 அப்படின்னு கனெக்ஷன் எடுத்தோம்னா இவங்களுக்கே எடுத்தோம்னா கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து புதிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, புது கான்செப்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து ஐடியாலஜி இவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்கள் கிடைப்பது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கடன்களை நீங்கள் சீக்கிரமாக தீர்க்க போகிறீங்க. அதே போல் நீதிமன்றத்தில் வழக்குகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து முடிச்சு உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வருவதற்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோ.